போய் நம்ம வேலையை பார்ப்போம். அதே வயசுல ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அது என்ன கேஸ் பார்க்கலாமா? ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆண்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை நீங்க சொன்ன மாதிரி கரூர் பிரச்சாரத்தை பத்தி அவதூறு பரப்பி வீடியோ போட்டா அத்தனை பேருக்கு சோஷியல் மீடியால அவதூறு பரப்புற அத்தனை பேருக்கு அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அதான் சரி, அதான் நடந்தது. அப்படிதான் இவங்க எல்லாம் உள்ள தூக்கி வச்சீங்க. இப்போ இவங்க அதாவது திராவிடர் ஸ்டாலில் இருக்கக்கூடிய இவங்க அபிஷேக் ஆகி இருக்கக்கூடிய வைத்தியர் அக்கா அவர்கள் அவங்க பேருக்கு இருந்து அபிஷேக் இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. அவதூறு பரப்பது இல்லையா? அசிங்கம் இல்லையா? இப்படி கேவலமா சித்தரிக்கப்பட்டது இல்லையா? இது கேவலம் இல்லையா? இது அஃபென்ஸ் இல்லையா? கண்ணுக்கு டாக்டர் இல்லையா? இவங்க மேல கேஸே போட முடியாதா? அரசே பண்ண முடியாதா? உள்ளே உட்கார முடியாதா? நாம எடிட் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் பிளான் பண்ணி வாக்கு பார்த்து கொடுத்தாங்க. அன்பு மகேஷ் அவர்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. யாரோ இருக்கு போராடி இருக்காங்க. இன்னொரு அவங்க கழுத்தை விதிச்சு கொண்டாங்க. கேவலமா அவதூறு பரப்பி வீடியோ போட்டா அடுத்த செகண்ட் அது எங்க ரீச் ஆகுமோ அங்க ரீச் ஆகும். அடுத்த மணி நேரம் வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கும். கரூர் பிரச்சாரத்தை பத்தி அவதூறா வீடியோ போட்டுருக்கீங்க. நாரங்க ஸ்டேஷன் சார் நாங்க பண்ற தப்பு. அதனால இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவங்க பண்ணது இவங்க போட்ட வீடியோ அந்த வீடியோக்கு அந்த